வணக்கம். ஆதவ அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவாளி, ரஜினிகாந்த திமுக மிரட்டுனுச்சு. அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல. அதே ரெட் ஜெயனுடைய படத்திலே போய் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்ல. அவர் ஒரு மன வலிமை வாய்ந்தவர். அதனால தான் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறாரு. யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பார் அப்படிங்கிற ஒரு தொனியில ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. முதல்ல ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தாரு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? முதல்ல மறைமுகமா ஆதவ அர்ஜுனா எங்க இருந்தார் அப்படின்னா, திமுகவுக்குள்ள தான் இருந்தார். திமுகவுக்குள்ள எம்பி சீட்டு கேட்டாரு. திமுகவுல எம்பி சீட்டு குடுக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் எதுக்கு கட்சிகளுக்குள்ள உள்ள போறாரு அப்படின்னா, கட்சிகள போய் எப்படியாவது கரெக்ட் பண்ணி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு லாட்டரி சீட்டு கிடையாது. மறைமுக லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. அப்படி இருந்தா ஒருவேளை நம்ம எம்பி கிம்பியே ஆயிட்டோம் அப்படின்னா யாராவது காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சி கெதறி அழுது எப்படியாவது நம்ம லாட்டரியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற கணக்குல தான் திமுகவுக்குள்ள போனார். அப்படி திமுகவுக்குள்ள போகும்போது ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதை ஒழிச்சது முதல்ல வந்துட்டு ஜெயலலிதா. ஒழிச்சதுனால தமிழ்நாட்டில் நிறைய எளிய மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா ஒழிச்ச இந்த லாட்டரி சீட்டை ஒருவேளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இதை விட கெட்ட பேரை வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று எளிய மக்களுக்கு இது வந்து நம்ம செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற வகையில தான் முதல்ல ஆதவ அர்ஜுனாவை வேணாம் அப்படின்னு விரட்டி அடிச்சாரு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய செய்தி. இப்ப ஆதவ அர்ஜுனா அடிப்படையில யாரு அப்படின்னா, நான் அம்பேத்கரிஸ்ட் அப்படிங்கிற வேடத்தில் இருக்கக்கூடிய, நான் பெரியாரை நேசிக்கிறவன் அப்படிங்கிற வேடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் தர தொழிலான லாட்டரி சீட் விற்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மூன்றாம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த மூன்றாம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தெரிஞ்சோ தெரியாமையோ அண்ணன் தொல் திருமாவளவன் சேர்த்துக்கிட்டார். சேர்த்த பிறகுதான் அங்க போயிட்டு நீங்க ஒரு விஷத்தை உள்ள போட்டீங்கன்னா எல்லா நரம்புகளுக்கு ஏறு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச பிறகு போப்பா அப்படின்னு விரட்டி விட்டாரு. இப்ப எல்லா சுத்தி போன ஆளுக்கு தஞ்சம் அடைஞ்ச இடம் எது அப்படின்னா விஜய். விஜய்க்கு கொள்கையும் தெரியாது, கோட்பாடும் தெரியாது. நீங்க உண்மையிலே பெரியார்னா யாருன்னு தெரியாது. விஜயை கூப்பிட்டு இவர் கேட்கிறாருல, அவரை கூப்பிட்டு பேசுங்க, இவரை கூப்பிட்டு பேசுங்கன்னு. விஜயை கூப்பிட்டு பெரியார்னா யாரு, அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு வேற யாரும் இல்லாம தனியா உட்கார்ந்து பெரியாரை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. விஜய்க்கு தெரியாது. சரி அண்ணா யாருன்னு கேளுங்க, தெரியாது. அதை விட்டுருங்க. வேலுநாச்சியார் வச்சிருக்காருல்ல, வேலுநாச்சியார் உண்மையிலே எங்க பிறந்தாங்க, வேலுநாச்சியார்னா யாரு, வேலுநாச்சியாருக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு, ஏன் தலைவா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு தெரியாது. இப்ப இப்ப அப்படி தெரியாத விஜய் கிட்ட இவர் வந்துட்டு எப்படியாவது விஜய் முதலமைச்சரா கொண்டு வந்துடலாம், கனவு தானே. அப்ப நம்ம லாட்டரிய தமிழ்நாட்டுல தொடங்கிடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் இப்பவும் ஆதவ அர்ஜுனாவுடைய கணக்கு. அதுக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய 2 பிம்பங்கள் தான் எனக்கு பெரியாரை பிடிக்கும், அம்பேத்கரை பிடிக்கும் அப்படிங்கிற ஒண்ணு. இப்ப அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எங்க தலைவர் மன வலிமை மிக்கவர். பாத்தீங்களா, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க தலைவர் மன வலிமை மிக்கவர் அப்படின்னா மோடியுடைய அரசாங்கத்தை பத்தி பேசுங்க, விமர்சனம் பண்ண சொல்லுங்க. பாஜக செய்யக்கூடிய தகுதித்தங்கள் குறித்து பேச சொல்லுங்க. சரி, பாஜக என்ன மக்களுக்கு என்னென்னலாம் வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பேச சொல்லுங்க. ஆனா அது குறித்து இப்ப வரைக்கும் இல்ல, எப்பவுமே வாய் திறக்க முடியாது விஜயால. ஏன் அப்படின்னா, அப்படி ஒருவேளை கூடுதலா அவர் ஒண்ணு செஞ்சாரு முன்னாடி, இந்த பாசிசம் பாயாசம் அப்படின்னாரு. இப்ப பாசிசம் பாயாசம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒண்ணு 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படின்னாரு. அதை வந்து இந்த மீம்ஸ்ல எல்லாம் வேற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம சொல்ல வேண்டியதுல எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரைட்டுங்க. ரஜினிகாந்த உண்மையிலேயே திமுக மிரட்டினாங்களா? இல்லைங்க. மிரட்டினவங்க வேற. அது யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது இருக்கு, விஜய் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது இருக்கு. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சுயம்புவா சினிமாவுக்குள்ள வந்தவர். எந்தவித பின்புலமும் இல்லாம, எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம, எந்தவித நீங்க வந்து சினிமா பின்புலமும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா அவருடைய பூர்வீகமே தமிழ்நாடு கிடையாது. அப்படி இல்லாத ஒரு மனுஷன் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் அரசியலுக்கு சினிமாவுக்குள்ள வந்தது அப்படிங்கிறது அன்றைய சூழ்நிலையில அவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா
சாதாரணமா அவர்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரே 2-3 காட்சியில, சின்ன காட்சியில வந்து ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பு பிடிச்சு போய் நிறைய படங்கள்ல வில்லனா நடிக்க வச்சு பாலச்சந்தர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையா புரிஞ்சாரு. அதுல ரொம்ப கவனிக்க வச்சது 16 வயது நிலை அப்படிங்கிற திரைப்படம். அதுக்கு பிறகு வில்லன் கதாபாத்திரங்களை நடிச்சு ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற இடத்துல நடிச்சு அதுக்கு பிறகு கதாநாயகனா ஏறத்தாழ கிட்டத்தட்ட 73 74ல வந்து ரஜினிகாந்த் 79க்கு பிறகுதான் கதாநாயகன் அப்படிங்கிற இடத்தை பிடிக்கிறார். அப்படி கதாநாயகன் அப்படிங்கிற இடத்தை ரஜினிகாந்த் பிடிக்கிறப்ப ரஜினிகாந்துக்கு எக்கச்சக்கமான சிக்கல்கள் வருது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியும், பிரியா திரைப்படம் வர்ற காலகட்டத்தில், அதே மாதிரி பில்லா ரங்கா மாதிரியான திரைப்படங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ரஜினிகாந்த பைத்தியம்னு பல பேர் கிளப்பி விட்டாங்க. அதுக்கான காரணங்கள் வேற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது குறித்து பேசினா நம்ம நிறைய பேசலாம். அப்ப ரஜினிகாந்த் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகுதான் சினிமாவுக்குள்ள இன்னும் தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு. நிலைநிறுத்திக்கிறப்ப ரஜினிகாந்த் எந்த கட்சியுடைய பிரதிநிதியாகவும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரஜினிகாந்த் சொல்லல. ரொம்ப முக்கியமான விஷயம். ரஜினிக்கு 75 தொடப்போகுது. இத்தனை ஆண்டுகள்ல நான் இந்த கட்சியுடைய சார்பாளர்னு சொல்லல, நான் இந்த கட்சியுடைய உறுப்பினர் அப்படிங்கிற இடத்தையும் சொல்லல. இப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு வலுவான தலைவரா வர நினைச்ச ரஜினிகாந்த திமுக மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் வலுவான நடிகரா அப்படின்னா வலுவான நடிகர். அதே நேரத்துல அதே மாதிரி வலுவான நடிகர் தான் ரஜினிகாந்த். சரி, ரஜினிகாந்துக்கு எம்ஜிஆருக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அது குறித்து நம்ம பெருசா பேச வேண்டியது இல்லை. அதே நேரத்துல ரஜினிகாந்த் எப்படி அப்படின்னா எந்த கட்சியும் சாராம இருந்தவர். ரொம்ப பிரபலமா ரஜினி பேசப்பட்டது எப்போ அப்படின்னா 1995 உடைய காலகட்டம். 1991ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆகிற பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை எப்படி எழுதுனாங்க அப்படின்னா ஒரு தொடரே வந்துச்சு, இங்கேயும் ஒரு ஹிட்லர் அப்படின்னு. ஜெயலலிதா படத்தை போட்டு இந்த ஹிட்லர் மாதிரியான அரை மீசையை போட்டு நிறைய தொடர்கள் வந்துச்சு. ஏன்னா ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் எதேச்சதிகார போக்கில் இருந்தாங்க. யாரும் ஜெயலலிதா சொல்றதை கேட்கலாம் முடியாது, மாற்றலாம் முடியாது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ குடிக்காதவங்க மேல எத்தனையோ கஞ்சா வழக்குகள்லாம் போட்டாங்க. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஜெயலலிதா தனி மெஜாரிட்டியோட வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ரஜினி பயந்துட்டாருன்னு சொல்றாருல்ல யாரு, நம்ம ஆதவர்ஜுனா, அதுக்காகத்தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப ரஜினிகாந்த் என்ன அப்படின்னா போயஸ் கார்டன்ல தான் ஜெயலலிதா வீடு இருக்கு, ரஜினிகாந்த் வீடு இருக்கு. அப்ப ரஜினிகாந்த் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வர்றப்ப ரோடு முழுக்க வந்து தொண்டர்கள் இருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர முடியல. வீட்டுக்கு வர முடியல அப்படின்னா கார் ஒரு பக்கம் நிக்குது. நீங்க அந்த கூட்டத்துல ரஜினிகாந்த் இறங்கி வந்தா என்ன ஆகும்? அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாஷா வந்து ரஜினிகாந்த் உச்சத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த நடிகருக்கும் இடம் இல்லாத உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள ரஜினிகாந்த் நடந்து வர முடியாத சூழ்நிலை. அப்ப கார்லையும் வர முடியாது. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் கடும் கோபமாகி பொதுவெளியில பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த நிலை நீடிச்சா ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் பயந்தார்னு சொல்றாருல்ல, ரஜினிகாந்த் ஒருவேளை பயந்திருந்தார் அப்படின்னா அன்னைக்கு பக்கத்து வீடு ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட ஆட்சி முழுக்க வந்து ரஜினிகாந்துக்கு தெரியும். ஜெயலலிதா விமர்சனம் பண்ணா என்ன விளைவு வரும் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு 41 உயிர்கள் பலியான பிறகும் இப்பவும் திமுக மேல கூசாம பழிய தூக்கி போடுறாங்க ஆதவர்ஜுனா டீம், விஜய் டீம். வெக்கம் மனசாட்சி எதுவுமே இல்லை. பொறுப்பேற்க வேண்டியது இவங்க, ஆனா பொறுப்பேற்காம திமுக மேல அதே கூட்டத்தில் உள்பட ஆதவர்ஜுனா பலிய தூக்கி போடுறாரு. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம பயப்படாம ஜெயலலிதா என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரஜினி பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் மூளை முடுக்கு வரைக்கும் பேசப்படுச்சு. சாதாரண இடங்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இன்னைக்கு இணையதளம் கிடையாது, இன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் மூளைக்கு மூளை முடுக்கெல்லாம் டீ கடை முழுக்க, சலூன் கடை முழுக்க வந்து மிகப்பெரிய விவாத பொருளாச்சு. அதுக்கு பிறகு ரஜினியுடைய படங்கள் முழுக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திரைப்படங்கள், முத்து மாதிரியான திரைப்படங்கள்ல இருந்து படையப்பா வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதாவை எதிர்த்த அரசியல் வசனங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீலாம்பரி கேரக்டரே வந்து ஜெயலலிதா தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பார்த்தாங்க. அப்போ அந்த ரஜினி வந்துட்டு அரசியல் வசனங்கள் வைக்கிறது எப்போ உருவானுச்சு அப்படின்னா 95 96 காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த அரசியல் வசனங்கள் வைக்கிறது உருவானுச்சு. அதை ரஜினி ரசிகர்களும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் விரும்ப ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, மக்களை விரும்ப ஆரம்பிச்சாங்க. முத்துல இது மாதிரி பல வசனங்கள் வந்திருக்கும்.
அப்ப இவ்வளவு விஷயங்கள் வர்றப்ப ரஜினிக்கு எல்லா நிலைப்பாடும் தெரியும், ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு 96ல தேர்தல் நடக்குது. 96 தேர்தல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து தமாக அப்படிங்கிற கட்சிய இவர் ஆரம்பிக்கிறாரு, ஜி.கே. மூப்பனார் ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 96ல கலைஞர் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் ஜெயலலிதா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். ஜெயலலிதா ஒரு முடிவு பண்ணாங்கன்னா யாரா இருந்தாலும் யோசிக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான லீடரா இருந்தும் யோசிக்காம ரஜினிகாந்த் தன்னுடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னெல்லாம் யோசிக்கல. என்ன வேணாலும் நடக்கலாம்னு பரவாயில்ல. அவ்வளவு பெரிய போட்டி, அவ்வளவு பெரிய பேட்டி. அந்த பேட்டிக்கு பிறகு ரஜினிகாந்த் திமுகவுக்கு ஆதரவா அன்னைக்கு குரல் கொடுத்தாரு. ஆனா அதே நேரத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்லல. அப்ப அந்த அலையும் சேர்த்து தான் 96ல திமுகங்கிறது வெற்றி வாகை சூடுறதுக்கு பயன்படுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு வருமே. அது என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் திமுகவில் சேர்ந்தாரா? இல்ல. தமாகவுக்கு அழைப்பு விடப்பட்டுச்சு, அழைப்பு விட்டாங்க, போய் சேர்ந்தாரா அப்படின்னா இல்ல. அதுக்கு பிறகு 2001ல ஜெயலலிதாவுடைய ஆட்சி வருது. ஜெயலலிதா ஆட்சி வந்தப்ப அப்பவும் ஒன்றும் அவர் யாருக்கும் பயப்படவும் இல்லை. ஜெயலலிதாவுக்கும் ஆதரவு கொடுக்கல, கலைஞருக்கும் ஆதரவு கொடுக்கல, யாருக்குமே அவர் ஆதரவு கொடுக்கல. அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனார். ரொம்ப குறைவான படங்களை நடிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போனாரு. ஆன்மீகம் அப்படின்னா அடிக்கடி இமயமலை பக்கம் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் போக ஆரம்பிச்சாரு. சரி, ரஜினிகாந்த் போக ஆரம்பிச்சப்ப இதை யாரு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல ஜெயலலிதா இறக்குறாங்க. ஜெயலலிதா இறந்தப்ப ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு இவங்களே திட்டமிட்டு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறாங்க. இந்த வெற்றிடம் இருக்கு அப்படின்னு திட்டமிட்டு பிரச்சாரத்தை கிளப்பி விடுறதுக்கு காரணம் யாருன்னா பாஜக. ஏன் பாஜக கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, பாஜகவுடைய டார்கெட் அப்படிங்கிறது திமுக கிடையாது, அதிமுக. அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டு அந்த இடத்தை தனக்கான இடமா மாத்திக்கணும் அப்படிங்கிற இடம் தான் அது பாஜகவுடைய இடம். அதனாலதான் இப்பவும் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு கட்சியுடைய தலைமை மாறி தன்னுடைய கட்சி தலைமை மாதிரியே எங்க பார்ப்பாங்க. அவர் ஒரு தடவை மோடி அமித்ஷாவை பார்த்தா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு முறை போய் பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போய் பார்ப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் போய் பாஜக தான் தன்னுடைய கட்சி தலைமைங்கிற மாதிரி தனித்தனியா போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த கூத்து இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. அப்ப பாஜக என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, தனக்கான ஆளா யாரு ரஜினி வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம். ரஜினிகாந்த் முதல்ல அங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தாரா, அதுக்கடுத்து ரஜினிகாந்த் இங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. ரஜினிகாந்த் அங்க கொடுத்த வாய்ஸுக்கும் இங்க கொடுத்த வாய்ஸுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு. அது என்ன வேறுபாடு அப்படின்னா, ரஜினிகாந்த் அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில பல இடங்கள்ல அவர் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற இடத்துல ஏறத்தாழ உறுதிப்படுத்திட்டார். ஏறத்தாழ உறுதிப்படுத்தினப்ப அப்ப அவர் பேசுனது, நீங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, 13 பேர் பலியாயிருக்காங்க. அந்த 13 பேர் பலியாகிறப்ப ரஜினிகாந்த் யார் பக்கம் பேசுறாரு அப்படின்னா, போராடுனது தப்பு அப்படிங்கிற இடத்துல பேசுறாரு. இது உங்களுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கும். வினோதம் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. போராடினதுக்கு தப்புன்னு ரஜினிகாந்த் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் மனசாட்சியோட செயல்படக்கூடிய, நீங்க அது ஒரு பேட்டி கூட பார்த்திருக்கலாம். பல பேட்டிகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினியை ரசிகர்கள் எக்கச்சக்கமா கொந்தளிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஓட்டு விழுகாம பார்த்துக்கிறது வேற யாரும் கிடையாது, தாவேக்கா தான். இப்போ வரைக்கும் அஜித் ரசிகர்களை ஒரு பக்கம் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களை ஒரு பக்கம் கிண்டல் பண்ணுவாங்க. தனக்கு அதே மாதிரி ஒரு பக்கம் நீங்க வழக்குக்கு சங்கீதா போன பிறகு வெக்கமே இல்லாம எந்தவித மனசாட்சியும் இல்லாம அதை அவரு அந்த அம்மா பேர் என்ன, திரிஷாவை கூட்டிக்கிட்டு பொது வீதியில அலைவாரு விஜய். அதே மாதிரி அதாவது சொல்றது ஒண்ணு செய்கிறது ஒண்ணு அப்படிங்கிற வகையில, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற வகையில மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு குழந்தைக்கு குட்டைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க மகளிர்களுக்கான வெற்ற அறிவிப்பை விடுவார் விஜய். இப்ப விஜயுடைய செயல்பாட்டுக்கும் விஜயுடைய இந்த அவருடைய பேச்சுக்கும் எந்தவித துளியளவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். இப்ப இப்படியான காலகட்டம். இப்ப ரஜினிகாந்த் தேர்தலுக்கு ஒரு பக்கம் தேர்தலில் நிக்க போறாரு, தேர்தல் கட்சிக்கு வர போறாரு, அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குங்க.
சரி, விஜயும் ரஜினிகாந்தும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல, அது சொல்லுவோம். விஜய் ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து எந்த கட்சியிலயும் உறுப்பினர் கிடையாது. யார் கூட்டத்துக்கு போனாலும் பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் பேசுவாங்க. வாய்ப்பு இருந்தா போவாங்க. இல்லன்னா போக மாட்டாங்க. எந்த இடத்துலயும் பொது இடத்துல ரஜினிகாந்தோ இல்ல விஜயோ பெரும்பாலும் குரல் கொடுத்ததில்ல. காரணம் அவங்க நடிகர்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. இன்னொன்னு, அவங்க ஏதோ ஒரு ஆட்சியில இருந்தாங்க, ஒரு கட்சியில இருந்தாங்க அப்படின்னா, அந்த கட்சி சார்ந்து இயங்கி இருந்தா அவங்களுக்கு அதுக்கான சூழல் வரும். அப்படி இல்லைங்கிறப்ப நம்மளை தக்க வச்சுக்கணும், நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இருந்தாங்க. ரஜினிகாந்த் குரல் கொடுத்த அளவுக்கு தீவிரமா, அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினிகாந்த் வலுவா ஒரு குரல் கொடுத்தார். அது சாதாரண குரல் கிடையாது. அது சொந்த பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனா அவ்வளவுக்கு விஜயால குரல் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, விஜய்க்கு முதல்ல ரஜினிக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் விஜய்க்கு தெரியாது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல 2, 3 படங்கள் வந்துச்சு. 2, 3 படங்கள் வந்தப்ப தலைவா மாதிரியான திரைப்படங்கள் ஓடுறதுக்கு ஜெயலலிதா ஓட விடாம என்ன படணுமோ அதெல்லாம் படுத்துனாங்க. ஏறத்தாழ கெஞ்சி கெதறி கூத்தாடி அழுது பிறண்டு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகுதான் இந்த படத்தை ஓட விட்டாங்க. இவர் விஜய் இவ்வளவெல்லாம் பண்ண பிறகு அந்த படம் ரொம்ப பெருசா ஓடல. அப்ப இந்த படம் இவ்வளவு ஓடல அப்படிங்கிறப்ப இந்த காத்திரமான தலைவர், இந்த ரொம்ப என்னது எங்க தலைவர் மனவலிமை உள்ள தலைவர் அப்படிங்கிறவர் ஏன் ஜெயலலிதாவை எதிர்த்து அன்னைக்கு குரல் கொடுக்கல? ஜெயலலிதாவை எதிர்த்து ரஜினியால குரல் கொடுக்க முடிகிறப்ப ஏன் விஜயால குரல் கொடுக்க முடியல? அந்த காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து ரஜினிகாந்த் தேவையான இடங்கள்ல பேசியிருக்காரு, விஜய் அது வரைக்கும் குரல் கொடுக்க முடியல அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். 2 பேரும் அடிப்படையில் என்ன அப்படின்னா, எந்த கட்சியும் சாராதவங்க, எந்த கட்சிக்கு உள்ளேயும் போகாதவங்க. சரி, இப்ப ரஜினிகாந்த மிரட்டினது யாரு? திமுகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரஜினிகாந்த மிரட்டினது திமுக கிடையாது, திமுகவுக்கு அதுக்கான தேவையும் கிடையாது. ரஜினிகாந்த உள்ள இழுத்தது யாரு, மிரட்டினது யாரு அப்படின்னா பாஜக. ஏன் மிரட்டுறாங்க அப்படின்னா, வாங்க நீங்க பாஜகவில் இணைங்க. 2 விஷயம். ஒன்று, பாஜகவில் இணைஞ்சு நீங்க கட்சிக்குள்ள வாங்க, இல்லையா நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க. நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு அப்பதான் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் பேச ஆரம்பிச்சார். அப்ப சிஸ்டம் சரியில்லைங்கிற எந்த ஆட்சி காலகட்டத்தில் அப்படின்னா, பெரும்பாலும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா இறந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கான நோக்கம் என்ன? பாஜகவுடைய நோக்கம் அப்படின்னா, எப்படியாவது உள்ளுக்குள்ள ரஜினிகாந்த் வந்துட்டார் அப்படின்னா, அப்போ அந்த இடம் ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும் அப்படிங்கிறவங்க யோசிக்கிறாங்க. ரஜினிகாந்த் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரஜினிகாந்த உள்ளுக்குள்ள கொண்டு போய் இழுத்து விட்டது யாரு அப்படின்னா, லதா ரஜினிகாந்த். லதா ரஜினிகாந்த் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ரஜினிக்கு ஒரு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற வகையில, ஆன்மீகத்துக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை, அது வேற. அது ஒரு நீங்க மத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அப்படிங்கிற வகையில லதாவை வச்சு தான் இந்த ஏற்பாடு பண்றாங்க. ஆனா ரஜினிகாந்த் எதிர்பாராத விதமா உடல்நிலை சரியில்லாம போகுது. அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மகள்கள் முழிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசியல் ஒத்து வராதுப்பா, வேணாப்பா அப்படின்னு சொல்லி மகள்கள் தான், அதாவது மனைவி நடுத்தரில் இழுத்து விட போக மகள்கள் தான் அவரை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ரஜினிகாந்த் நிம்மதியா இப்ப சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கவரு நீங்க எந்த பேனர்ல வேணாலும் நடிப்பாரு. அதை பத்தி ரஜினிகாந்த் ஒருபோதும் பேசினதில்லை. ஒருபோதும் ரஜினிகாந்த் நான் இந்த மாதிரியான முற்போக்கான படங்கள்ல தான் நடிப்பேன் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் சொன்னதே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம முழுசா பேசிட்டோம். விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அதே பாஜக தான் விஜய் இயக்குது. ஏன் விஜய் இயக்குது அப்படின்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற குதிரை ஓடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த உடனே அடுத்து விஜய் அப்படிங்கிற குதிரையை விலைக்கு வாங்குறாங்க, அல்லது மிரட்டுறாங்க, அல்ல என்ன வேணாலும் செய்யறாங்க. அப்படி செஞ்ச பிறகுதான் விஜய் அப்படிங்கிற குதிரை வருது. இப்ப விஜய் அப்படிங்கிற குதிரை தனக்கான குதிரையா மாத்துறதா அல்லது தனியாவே ஓட விடுறதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பாஜகவுல இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்தும் சரி இல்ல விஜயும் சரி 2 பேரையும் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது பாஜக தான ஒழிய, இல்ல மிரட்டினது பாஜக தான ஒழிய, ஒருபோதும் திமுக இல்லை அப்படிங்கறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.